Aperture Study YouTube channel. In the video, 10th standard science practicals experiment number 2 பார்க்கலாம் students. Experiment title என்னன்னா determination of focal length of a convex lens. அதாவது convex lens ஓட focal length calculate பண்ண போறோம். So focal length அப்படின்னா என்ன? ஒரு லென்ஸுக்கும் அதோட ஃபோக்கஸ்க்கும் இடையில இருக்கிற distance தான் focal length அப்படின்னு சொல்லுவோம். So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. First is distant object method, second UV method. So இதுக்கான apparatus என்னெல்லாம் தேவைன்னா ஒரு convex lens அதோட stand, அதே மாதிரி wire gauze object, இது பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல லைட் ஆப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயர் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஸ்கிரீனும் மெஷரிங் ஸ்கேலும் தேவை ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் வேணும், அதுவும் செகண்ட் UV மெத்தடுக்கான ஃபார்முலா இது. F equal to U times V divided by U plus V. அதாவது U அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸ், V அப்படிங்கிறது இமேஜுக்கும் லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸ், F அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த். இது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். First one, distant object method. இது ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான மெத்தட். கான்வெக்ஸ் லென்ஸை வெர்டிக்கலா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிட்டு locate a distant object. அந்த லென்ஸ் வழியா நம்ம தூரமா உள்ள ஒரு ஆப்ஜெக்ட, அது ஒரு பில்டிங்காவோ இல்ல ஒரு ட்ரீயாவோ இருக்கலாம், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஒரு ஓப்பன் விண்டோ வழியா. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த லென்ஸுக்கு ஆப்போசிட் சைட்ல இத மாதிரி ஸ்கிரீனை இன்னொரு சைடு வச்சிருக்கோம். இங்க வெளியில ஒரு ட்ரீயை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி ஸ்கிரீன் இருக்கும். அப்போ ஸ்கிரீனோட டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ப்பான ஒரு இமேஜ், இந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா ஷார்ப் இன்வெர்டட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ். டிமினிஷ்ட்னா அளவு குறைஞ்சு தெரியும், சரியா? ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு அதுல இமேஜ் கிடைச்ச உடனேயே நீங்க இந்த லென்ஸுக்கும் ஸ்கிரீனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்க, இங்க லென்ஸோட அந்த மிடில் பார்ட்ல இருந்து அந்த ஸ்கிரீனோட ஸ்டாண்ட்ல மிடில் பார்ட்டுக்கு நீங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் focal length of convex lens நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல 10 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்குன்னு அசியூம் பண்றேன். ஸோ அப்போ 2f வேல்யூ ஈக்குவல் டு 10 டைம்ஸ் டு 20. இந்த 2f வேல்யூ நமக்கு ஃபர்தரா UV மெத்தடுக்கு தேவைப்படுது. அடுத்தது அப்போ இது டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இந்த UV மெத்தடோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் இப்படித்தான் இருக்கும். ஒரு சைடுல அந்த வயர் கௌஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்னொரு சைடு நமக்கு ஸ்கிரீன் இருக்கும், சரியா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்போ இந்த லென்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் U அப்படின்னா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ். அதே மாதிரி V அப்படிங்கிறது அந்த ஸ்கிரீனுக்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ UV அப்படிங்கிற ரெண்டு வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணிட்டு அப்படியே டேபிள் பார்த்துடலாம். இதுல நமக்கு ஒரு 5 ரீடிங்ஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சைஸ் ஆஃப் த இமேஜ் டிமினிஷன் போட்டு U greater than 2f கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி U equal to 2f 20 சென்டிமீட்டர்னு பார்த்துருக்குறோம், சரியா? நம்ம ப்ரீவியஸாக கிடைச்சிருக்க டைரக்ட் மெத்தட் வேல்யூ 20. ஸோ அப்போ U greater than 2f அப்படின்னு சொன்னால் நம்மளே வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 24, 22 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் 25 அந்த மாதிரி கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி U less than 2f போது 20யோட குறைவான வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ 18, 16. ஸோ இந்த U வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா V வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த U வேல்யூவை 24ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், சரியா? ஸோ அந்த வயர் கௌஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட லென்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 24ன்னு மெஷர் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? இந்த ஸ்க்ரீனை நீங்க மூவ் பண்ணி அதுல கரெக்டா ஷார்ப்பான இமேஜ் கிடைக்கிறதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த இமேஜ் கிடைக்கணும், இங்க பாத்தீங்களா இந்த வயரோட இமேஜ் இங்க கிடைக்கணும், சரியா? இது ஆக்சுவலா ஒரு வயர் மாதிரி இருக்கும். அந்த வயர் மெஷோட இமேஜ் இந்த ஸ்கிரீன்ல கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுறது மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவீங்க. ஆல்ரெடி U நம்ம ஃபிக்ஸடா 24ல வச்சுட்டோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணாம
இந்த லென்ஸுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு 18 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதில் எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது கால்குலேஷன் தான். u டைம்ஸ் v டிவைடட் பை u பிளஸ் v. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து செகண்ட் இந்த 2f ஈக்குவல் டு 20. இப்போ எனக்கு வியும் 20 தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா எஃபோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கும். இதே மாதிரி நம்ம மற்ற அந்த வி வேல்யூஸையும் அடுத்தடுத்த அந்த 22, 18, 16க்கெல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதுனீங்கன்னா இதோட ஆவரேஜ் எடுக்கணும். இதுல நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா? இதோட ஆவரேஜ் எடுத்து இப்போ நான் இதுல வந்து 24, 18 கொடுத்துருக்குறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 10.3. இதே மாதிரி நீங்க வேற ரீடிங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அந்த 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கிடைச்ச 10க்கு ரொம்ப நியர்பையா இருக்கும். 9.8, 9.9 அந்த மாதிரி கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய டீவியேஷன் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 10ன்னு கண்டுபிடிச்சோம்னா இங்க உங்களுக்கு வேல்யூ வந்து 9.9 ஆர் 9.8 அந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்க இதுல வந்து யூவோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. ரொம்பவே சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். Hope you understand this experiment. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.